The very good morning students. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrampalayam. 9th standard Social Science subject, Geography lesson 1. The last topic, Valgonas. Okay. The Valgonas, a Valgone is a vent or an opening on the surface of the earth crust through which hot, solid, liquid and gaseous materials, magma, erupt out to the surface from the earth interiors. Okay. What is the meaning of Tamil? அதாவது எர்த் கிரஸ்ட் அப்படிங்கிறது பூமியோட உள்பகுதியில் இருக்கக்கூடியது. ஓகேவா? சாலிட் அப்படிங்கிறது திட நிலையில் இருக்கலாம், லிக்விட் அப்படிங்கிறது திரவ நிலையில் இருக்கலாம். அடுத்தது கேஸஸ் அப்படின்னா வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறை குழம்பு மேக்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஆஃப் த ராக்ஸ். ஓகே, அந்த ராக்கோடைய குழம்பு வந்து இருக்கும். அது என்ன ஆகுது? எரப்ட் அவுட் டு த சர்ஃபேஸ் ஃப்ரம் த எர்த் இன்டீரியர். புவிக்கு உள்ளே இருந்து என்ன ஆகுது? புவிக்கு மேலே வந்து எரப்ட் அவுட் அப்படின்னா உள்ளே இருந்து வெளியே வரும். சரியா? அந்த மாதிரி வெளியே வர்றதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா வல்கோனா அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். சரியா? அது வெளியே வரும்போது என்ன ஆகும்? அந்த எர்த்து கிரஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதாவது அந்த நிலம் வந்து என்ன ஆகும்? அப்படியே வந்து 2 பார்ட்டாக பிரியும். அதுக்குள்ளேருந்து வருது இல்லையா? அந்த மாதிரி வர்றதான் வந்து வெண்ட் ஆர் ஓப்பனிங் ஆன் த சர்ஃபேஸ். அந்த நிலத்துடைய மேல் பகுதி ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் தான் வந்து வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு துவாரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மேக்மா ரைசஸ் அப் அண்ட் எஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் அஸ் லாவா. உள்ளே இருக்கக்கூடிய பாறை குழம்பு வெளியில் உமிழ்து இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லாவா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த லாவா எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வல்கோனாஸ் ஆர் ஆல்சோ ஃபார்ம்டு வென் பிளேட்ஸ் மூவ் அப்பார்ட். அதை நாம் இன்றைக்கே பார்த்தலையா, டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது கிடைமட்டமாக வந்து நகரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்பில் வந்து நாம் என்ன ஆகும்? மூவபிள் ஆகும் டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஆர் தே? எஸ், வெரி குட். கன்வர்ஜென்ட் பவுண்டரி, டைவர்ஜென்ட் பவுண்டரி அண்ட் கன்சர்வேட்டிவ் பவுண்டரிஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ்? Convergent boundaries means the plates move towards each other at sometimes a plate sinks under another. Okay, divergent means the plates pull away from each other as magma pushes up from the mantle. Conservative means the plates slide horizontally past each other. Okay, அந்த மாதிரி ஏற்படும் போது தான் அந்த 3 டைப்பில் வந்து அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் புவி தட்டுகள் நகரும்போது எரிமலை அப்படிங்கிறது வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வல்கோனஸ் ஜென்ரலி கேவ் த ஃபாலோயிங் மேஜர் காம்போனன்ட்ஸ். ஓகே, வாட் ஆர் த மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வல்கோனாஸ்? The first one is magma chamber. Okay, magma chamber means a large pool of liquid rocks found beneath the surface of the earth. Okay, அதாவது புவிக்கு அடியில் மிக பெரிய அளவில் காணப்படக்கூடிய அந்த கற்குழம்பு பாறைகளுடைய குழம்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மேக்மா சாம்பர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், வென்ட்ஸ். வென்ட்ஸ் மீன்ஸ் an opening serving as an outlet for air, smoke, fumes, magma, etc. அந்த வெண்ட் அப்படின்னு என்ன சொன்னோம்? அந்த எர்த்தோட சர்ஃபேஸில் வரக்கூடிய அந்த ஓப்பனிங் ஸ்பேஸ், அதாவது அந்த துவாரம் சொன்னோம். அது வழியாக என்னென்னலாம் வரும்? ஏர். ஓகே, உள்ளே இருக்கக்கூடிய காற்று வந்து வெளியே வரும். அடுத்தது ஸ்மோக், புகை வந்து வெளியில் வரும். ஃபியூம்ஸ்னால் நெருப்பு. அடுத்தது மேக்மா அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ராக்ஸ், லிக்விட் ஆஃப் த ராக்ஸ், இதெல்லாம் வெளியில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வல்கோனா கோன், a landform built by a magma ejected from the vent in the shape of a cone. உள்ளேருந்து அப்படியே குமிழ் மாதிரி வரக்கூடிய அந்த பாறை குழம்பு. ஓகே, லிக்விட் ஆஃப் த ராக்ஸ் எப்படி வெளியில் வர என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கிராக்டர். கிராக்டர் மீன்ஸ் எ பவுல் ஷேப்டு டிப்ரெஷன் ஃபவுண்ட் அட் த டாப் ஆஃப் த வல்கோனா த்ரூ விச் த மேக்மா ஃப்ளோஸ் அவுட். எரிமலைக்கு உச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வெளியே வரும்போது மேலே வந்து அட் த டாப் ஆஃப் த லெவல்
எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் ஆகிருக்கும், ஒரு கீழே வந்து ஒரு பள்ளம் மாதிரி ஒரு குழி மாதிரி தோணும். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராக்டர். கிராக்டர் அப்படின்னா இந்த எரிமலையோட வாய்ப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த எரிமலை அப்படிங்கிறது பேஸ்டு ஆன் த பீரியாடிக்கலி ஆஃப் எரப்ஷன் வல்கோனாஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு. அந்த எரிமலை எப்படி வெடிக்குதோ அதை வச்சு அதை என்ன பண்ணலான்னா நம்ம வகைகளாக பிரிக்கலாம். என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வல்கோனாஸ் சீரும் எரிமலை, டார்னமெண்ட் வல்கோனா உறங்கக்கூடிய எரிமலை, எக்ஸ்டென்ட் வல்கோனா அதாவது செயலிழந்த எரிமலை அப்படின்னு நாம் 3 வகையாக பிரிக்கலாம். The term Vulcana is derived from the Latin term Vulcan, which is the name of Roman god of fire. Okay, the Vulcana அப்படிங்கிறது எந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கு? derived from the Latin word. லத்தீன் மொழியிலேருந்து வந்திருக்கு. லத்தீன் மொழியில் என்ன அதனோட பேர்னு பார்த்திங்கன்னா வல்கன் அப்படிங்கிறது. சரியா? இது வந்து ரோமானிய நெருப்பு கடவுளுடைய பெயர் அப்படின்னு நாம் சொல்லலாம். which is the name of Roman god of fire. Okay, you see the picture. Okay, கீழே வந்து அதாவது at the interior part of the earth, the red color, okay, that is called the magma chamber. Okay, you see the picture, magma chamber. Okay, the liquid of the rocks. Okay, அதாவது பாறை குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெட் கலரில் இருக்கிறது அது எங்கே இருக்குது? பூமிக்கு உள்ள. ஓகேவா? அடுத்தது லாவா ஃப்ளோ. லாவா ஃப்ளோ மீன்ஸ் த மேக்மா எஜெக்ட் அவுட். அங்கே கீழே இருந்து என்ன ஆகுது? மேக்மா எஜெக்ட் அவுட், வெளியில் வந்து தள்ளப்படுது. அந்த மாதிரி தள்ளி வரும்போது அது என்ன சொல்கிறோம்னா லாவா ஃப்ளோ. அது வந்து வெளியில் வருது. பாறை குழம்பு அப்படியே வலிஞ்சு மேலே வந்து வலியுதுன்னு சொல்லுவோம். சரியா? லாவா ஃப்ளோ அப்படிங்கிறது அந்த மேலே பாருங்கள் ஒரு எல்லோ கலரில் அந்த பாறைக்கு மேலே அப்படியே வருதா அது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டியூப் ஃபஸ்ட் கீழே ரெட்லேருந்து மேலே ஒரு ஹோல் மாதிரி போகுது இல்லையா? அந்த ஹோல் வந்து மெயின் வெண்ட். மெயின் வெண்ட் மீன்ஸ் த மேக்மா எஜெக்டட் அவுட் திஸ் டைப் ஆஃப் வெண்ட். ஓகே, அது வழியாக தான் மேலே வரும். அது வரக்கூடிய அந்த துவாரம். ஓகே, நெக்ஸ்ட் கிராக்டர். கிராக்டர் மீன்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் எஜெக்டட் த மேக்மா. எந்த இடத்துல அந்த பாறை குழம்பு வந்து வெளியில் உமிழப்படுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிராக்டர், எரிமலையுடைய வாய்ப்பகுதின்னு சொல்கிறோம். மேலே பாருங்கள் ஆஷ் கிளவுட். ஆஷ் கிளவுட் மீன்ஸ் அது வெளியில் வந்து நெருப்பு குழம்பு வந்து அப்படியே ஹீட்டாக வெளியில் வரும்போது நமக்கு என்ன ஆகுது? அதிலேருந்து சாம்பல் கலந்த புகையும் போகும். அதை ஆஷ் கிளவுடுன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்டரி கோன். மேலே வரும்போது என்ன ஆகும்? அது க்ரஸ்ட்லேருந்து ejected த மெயின் வெயின் அண்ட் த மேக்மா went ejected from the separate veins. அது செகண்டரி வெயின், தட் இஸ் த செகண்டரி கோன். சின்னதாக அங்கே போய் ஒரு எரிமலை அப்படிங்கிறது வெடிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஒரு எரிமலை அப்படிங்கிறது வெடிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் what are the types of vulcanas? Okay, the first type is active vulcanas. Okay, active vulcanas are those which constantly ejected volcanic lava, gases and fragmented materials. Example, Mount St. Helens in the United States. Okay, constantly ejected the volcanic lava, gases and fragmented materials. This is called the active vulcanas. சீரும் எரிமலை அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா கண்டினியூவஸாக, ஓகேவா, நிரந்தரமாக என்ன ஆகிட்டே இருக்குன்னா எரிமலை குழம்பு அந்த மேக்மா அப்படிங்கிறது வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கூட வாயுக்கள் துகள்கள் எல்லாம் வெளியில் வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூவாக அந்த மேக்மா அப்படிங்கக்கூடிய ராக்ஸோட லிக்விட் ஆஃப் த ராக்ஸ் எஜெக்ட் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்டிவ் வல்கோனாஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணம் எங்கே இருக்குதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் செயின்ட் ஹெலன்ஸ் அப்படிங்கக்கூடிய எரிமலையை நாம் இதுக்கு வந்து உதாரணமாக சொல்லலாம். சரி, அதுதான் அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய எரிமலை. ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் டார்மெண்ட் வல்கோனாஸ் ஆர் ஸ்லீப்பிங் வல்கோனாஸ். ஓகேவா? டார்மெண்ட் அப்படின்னு என்ன? தூங்கக்கூடியது. சரியா? உறங்கும் எரிமலை. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்கோனாஸ்
that do not show any sign of volcanic activities for a long period of time are known as dormant volcanoes. This volcanoes does not eject the magma frequently. Okay, this type of volcanoes ejected a lava if any one of the time of period. It takes more time. Okay, it takes very long period. Okay, sometimes there may be a sudden explosion which may cause unimaginable loss of life and property. Suppose uncertain, you are not expected time, the lava ejected. In that case, we have huge losses of life and properties. Okay, unimaginable losses of life and properties. For example, Mount Fuji in Japan. Okay, the meaning of this, Tamil meaning of this paragraph, dormant volcanoes or sleeping volcanoes means உறங்கும் எரிமலை. இது நீண்ட காலமாக என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வல்கோனா எரிமலை வெடிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது இல்லாமையே இருக்கும். ரொம்ப நாளாக இருக்காது, சரியா? ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு இருக்காது. அந்த லாங் பீரியட்னு சொல்கிறோம், சரியா? எப்பயாவது என்ன ஆகுன்னா, நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் திடீர்னு இது என்ன ஆகுன்னா எக்ஸ்ப்ளோஷன் ஆகும், வெடிக்கும். அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ஆகும்போது நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயிர் சேதமும் பொருள் சேதமும் வந்து ஏற்படும். அதுதான் வந்து உறங்கும் எரிமலை அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபியூஜி அப்படிங்கக்கூடிய எரிமலையை நாம் உதாரணமாக சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டென்ஸ் ஆர் டெத் வல்கோனாஸ். when a volcano permanently stops its volcano activities, permanently, okay, then it is called as extends or death volcano. Okay, the volcano does not eject the magma at any time. The activities fully stop permanently. Okay, that is called extent volcanoes. Okay, the example Mount Kilimanjaro in Tanzania. Okay, next Tiruvannamalai in Tamil Nadu. Okay, the two examples are in this type of volcano. Okay, the Tamil meaning of this paragraph, எரிமலை அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த செயல்பாடு என்னாகும், எப்போவுமே இருக்காது, பெர்மனெண்ட்டாக வந்து நிறுத்தி வச்சிரும், சரியா? எப்போவுமே இந்த எரிமலை வந்து வெடிக்காது, எந்த செயல்பாடும் இல்லாமல் இருக்கும். அதனால தான் அது என்ன சொல்கிறேன்னா எக்ஸ்டென்ஸ் ஆர் டெத் வல்கோனா, தனிந்த எரிமலை அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கிளிமஞ்சாரோ அப்படின்னு இருக்கக்கூடிய எரிமலை டான்சானியா அப்படிங்கிறதுல இருக்குது. நம்மளோட தமிழ்நாட்டில் நம்ம எதை சொல்லலாம்னா திருவண்ணாமலையில் இருக்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த எரிமலை அப்படிங்கிறது எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக பார்க்க முடியும். எப்படின்னா, டேக் எ பாட்டில் ஃபில்டு வித் சோடா இருக்கு இல்லையா? அப்போ நாம் வந்து 7up, யூ ஹாவ் டு டேக் 7up ஆர் Sprit. Okay, you take a Sprit or 7up. Shake the bottle twice or thrice. 2 or 3 times you shake the bottle. In which bottle? 7up or Sprit bottle. Now twist the cup open. What do you observe? அதாவது நம்ம வந்து ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் 7upோ அல்லது ஸ்ப்ரிட்டோ வாங்கிட்டு வந்தோடனே அந்த பாட்டில் மூடி வந்து ஓப்பனில் இருக்காது இல்லையா, க்ளோஸில் இருக்கும். இந்த பாட்டிலை வந்து ஒரு 2-3 தடவை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மூடியை வந்து லேசாக வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்க, ஓகே, த சோடா எஜெக்ட் அவுட் ஃப்ரம் த பாட்டில். அந்த பாட்டிலுக்குள்ளேருந்து அந்த என்ன ஆகும், அந்த சோடா அப்படியே வந்து வெளியில் வரும், சரியா? அந்த த சேம் வே the volcanoes are ejected out from the earth crust. ஓகே, இதே மாதிரி தான் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த எர்த் crust அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த லாவா அப்படிங்கிறது வெளியில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? volcanoes can be classified based on their structure and composition as composite volcanoes, shield volcanoes and dome volcanoes. Okay, it's based on the structures,
the valgonas is divided into 3 types: composite valgona, sealed valgona and dome valgona. ஓகேவா? இந்த எரிமலையுடைய வடிவத்தை வச்சு அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிசன்ஸ் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஓகே, அதில் இருக்கக்கூடிய அந்த கலவைகளோட அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று காம்போசிட் வல்கோனானா கூட்டு எரிமலை, சீல்டு வல்கோனா அப்படிங்கிறது கேடைய எரிமலை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டோம் அப்படின்னு சொல்கிறோம். டோம் அப்படிங்கிறது கும்மட்ட எரிமலை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி see the composite valgonas. What is the meaning of composite valgonas? The composite valgonas are known as Serrata valgona. Okay, it is otherwise known as Serrata valgonas. It is a conical valgonas built by many layers of hydrothermal lava, pumic and volcanic ash. They are commonly found in the Pacific Ocean. Example, Japan in Mount Fuji. Okay. The meaning of this paragraph, Tamil meaning of this paragraph, composite means கூட்டு எரிமலை. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரட்டா வல்கோனானா அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி தெரியும். சரியா? இது எப்படி வெடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எரிமலை செய்கின் போது வெளியில் வரக்கூடிய அந்த பாறை குழம்பு அப்படியே நுண்ணிய நுரைக்கல், சரியா, இப்படி நுரை மாதிரி வரும். அந்த நுரைக்கல்லாம் அப்படியே வந்து என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஒரு லாவா வந்து எஜெக்ட் ஆனோனையும் ஒரு லேயர் வரும். அதுக்கு அடுத்து திரும்பவும் ஒரே நிமிஷத்துக்குள்ளே அடுத்த வரும்போது அதுக்கு அடுத்த லேயர், அதுக்கு அடுத்த லேயர், அதுக்கு அடுத்த லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுக்கு மேலே இன்னொரு அடுக்கு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா காம்போசிட் வல்கோனாஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் volcanic dome. Okay, volcanic dome means a lava dome. A lava dome or volcanic dome is roughly a circle mound formed due to the slow ejection of viscous lava from a volcano. As the lava is rich in silica with the intense viscosity, it is prevented from the flowing far from its vein. Example, percussions in Mexico. Okay, volcanoes dome means கும்மட்ட எரிமலைன்னு சொல்லுவோம். இந்த எரிமலையில் வந்து அதிகமாக என்ன இருக்குன்னா சிலிக்கா அப்படிங்கக்கூடிய மினரல் வந்து கண்டெயின் இருக்கும். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கஸ் அப்படின்னா அப்படியே பிசுபிசுப்பு தன்மையோடு வரும். அதனால் என்ன ஆகாதுன்னா இது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு அப்படியே வந்து ஃப்ளோ ஆக முடியாது, அப்படியே ரொம்ப தூரத்துக்கு வர முடியாது. அப்படியே ஒன்று மேலே வந்தோடனே அப்படியே என்ன ஆகும்னா அந்த க்ரஸ்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது எரிமலை வாய் பகுதி, அதை சுற்றி அப்படியே வட்ட வடிவத்துலேயே என்ன ஆகும்னா அப்படியே படிஞ்சிட்டே வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சின்ன குன்று, ஒரு சின்ன பாறை அப்படியே குன்று மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க. உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரிக்யூட்டியன் எரிமலை இன் மெக்சிகோ அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டு வல்கோனாஸ். திஸ் இஸ் எ சீல்டு வல்கோனாஸ். ஓகே, சீல்டு வல்கோனாஸ் மீன்ஸ் shield volcanoes are formed by intense viscous lava. There are slower deposition with gently sloping slides. Hence the lava flows out in all the directions to create a shield. Okay, shallow depositions with gently sloping sides. Okay, சீல்டு பார்த்துருக்கீங்களா? டூ யூ see the சீல்டு அப்படின்னா அந்த ஒரு கப்பு கேடைய மாதிரி கொடுப்பாங்களே, அதுக்கு மேலே அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீல்டோட அந்த கேப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது ஷேப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பிசுபிசுப்போட அந்த பாறை குழம்பு வழியிறதுனால எல்லா திசைகள்லையும் என்ன ஆகுனா ஒரே மாதிரியான அளவுக்கு வந்து அப்படியே வடிஞ்சிட்டே வரும். சரியா? அதனால் அது வடிஞ்சிட்டு வந்த பின்னாடி ஆஃப்டர் தட் யூ see the shape ஆஸ் எ ஷீல்டு மாதிரி ஒரு ஷேப்பை வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் இது வந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம ஷீல்டு வல்கோனா அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா லோவா அப்படிங்கக்கூடிய வல்கோனா இட்ஸ் சிச்சுவேட்டட் இன் ஹவாய். ஓகே, இது வந்து ஹவாய் அப்படிங்கக்கூடிய தீவில்
மவுனலோவா அப்படிங்கக்கூடிய எரிமலையை நாம் சீல்டுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு distribution of earthquakes and volcanoes. Okay, distributions. Most earthquakes and volcanoes eruptions do not strike randomly but occur along the plate boundaries. Okay, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எரிமலையும் புவி அதிர்வுகளும் எல்லா இடத்துலையும் ஏற்படுறது கிடையாது. சரியா. அதாவது ரேண்டமாக இஃப் எனி 1 or 2 பிளேசஸில் ஏற்படுது. ஒன் சச் ஏரியா இஸ் த சர்கம்பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஓகே, இதில் வந்து குறிப்பாக வந்து எந்த இடத்த நம்ம சொல்லனா பசிபிக் பெருங்கடலோட பகுதிகளில் வந்து நாம் எரிமலை வெடிப்பு அப்படிங்கிறது அதிகமாக நிகழும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் த பசிபிக் பிளேட்ஸ் மீட் மெனி சரௌண்டிங் பிளேட்ஸ். அந்த பசிபிக் தட்டு வந்து என்ன ஆகுனா நிறைய கண்டத்தட்டுகளோடு இருக்குது. அப்போ அங்கே அது வந்து ஒன்றோட ஒன்று இடிக்கும், அல்லது ஒன்றுக்கு கீழே ஒரு ஷிங்க் ஆகும், அல்லது என்ன ஆகும் ஸ்லைட் சைடில் மூவ் ஆகும். அந்த மாதிரி ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லாவா த எர்த்குவாக் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. த ரிங் ஆஃப் ஃபயர் இஸ் த மோஸ்ட் செஸ்மிக்லி அண்ட் வல்கானிக்லி ஆக்டிவ் ஜோன்ஸ் இன் த வேர்ல்டு. இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழ் என்ன சொல்லுவோம்னா நெருப்பு வளையம், பசிபிக் நெருப்பு வளையம்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உலகத்தில் அதிகமான அளவுக்கு புவி அதிர்வு செஸ்மிகாலஜி அப்படின்னு படித்தோம் இல்லையா, புவி அதிர்வும் எரிமலை வெடிப்பும். அந்த எரிமலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது ஆக்டிவ் வல்கானா ஜோனாக வந்து எது விளங்குதுன்னா இந்த பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிறது விளங்குது. சரியா. த அதர் டிஸ்டிங்டிவ் மேஜர் பெல்ட் ஆர் மிட் ஓசோனிக் ரிட்ஸ், மிட் கான்டினென்டல் பெல்ட்ஸ் அண்ட் அல்பைன் இன் ஹிமாலயன் பெல்ட். சரியா. இதை தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய கடலடி மலைத்தொடர் குன்று பகுதிகளை சொல்லலாம், மத்திய கண்டத்திட்டு மண்டங்கள்னு சொல்லலாம். அதிகமான அளவுக்கு என்ன ஆகுதுன்னா புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆல்பைன் அண்டு ஹிமாலயன் பெல்ட் அப்படிங்கிறத நாம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் வல்கோனாஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபர்ட்ஸ். ஓகே, what are the effects of volcanoes? Two effects, one is constructive efforts, another one is destructive efforts. Okay, the effects of volcanoes is divided into two types. One is constructive efforts, another one is destructive efforts. Okay, what is the meaning of constructive efforts? The volcanic materials enrich the soil fertility that promotes agricultural activities. The hot volcanic regions helps in generating geothermal energy. Many dormant and active volcanoes are the most attractive tourist spots of the world. Most of the volcanic material are used for building materials. Okay, Tamil meaning of this paragraph, இந்த எரிமலையோடைய விளைவுகள் அப்படிங்கிறது நம்ம 2 வகையாக பிரிப்போம். ஒன்று நன்மைகள், இன்னொன்று வந்து தீமைகள்னு பிரிப்போம். அப்போ நன்மைகள் என்ன? எரிமலையிலேருந்து வரக்கூடிய வெளியில் வரக்கூடிய பொருள் என்ன ஆகுது சாயில் ஃபெர்டிலிட்டிஸ். ஓகேவா, மண்ணுடைய வளத்தை அதிகப்படுத்துது. அதனால் என்ன நடக்குது வேளாண்மை தொழிலுக்கு வந்து அது உதவி பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புவியுடைய வெப்ப சக்தியை வந்து பயன்படுத்தி கொள்ளுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த மாதிரி உறங்கும் எரிமலை அப்புறம் செயல்படும் எரிமலைன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் இருக்க எல்லா பீப்புளும் வந்து அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க ஒரு சுற்றுலாத்தலமாக பார்த்துட்டு போகிறதுக்கு உதவி செய்யுது. அடுத்தது இந்த வல்கோனா மூலமாக வெளியில் வரக்கூடிய பொருட்கள் கட்டட தொழிலுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ வாட் ஆர் த டிஸ்ட்ரக்டிவ் எஃபர்ட்ஸ் ஆஃப் வல்கோனாஸ்? ஓகே, த வல்கானிக் eruptions causes earthquakes, flash floods, mudslides and rock falls. Lava can travel very far and burn, barely or damage anything in its path. The path means way. The large amount of dust and ash makes breathing hard and irritable. Volcanic eruptions can alter the weather conditions and disrupt transports. Iceland's volcanic eruptions in and around the volcanic regions. Okay,
டிஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் தீமைகள். ஓகே, எரிமலையினால் என்ன ஆகுது, நமக்கு நில அதிர்வு அப்படிங்கிறது ஏற்படுது, திடீர்னு வெள்ளம் வரும். அடுத்தது மட் ஸ்லைட், சேர் வந்து வழியலாம். அல்லது என்ன ஆகும், ராக் ஃபால்ஸ், மலைகளில் இருக்கக்கூடிய பாறைகள் வந்து நமக்கு பாறை வந்து சரிஞ்சிட்டு வரும். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். இந்த பாறை குழம்பு வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வரக்கூடிய வேல் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டும் அதை புதைச்சும் சேதப்படுத்திட்டு தான் வெளியில் வரும். அதே நேரத்தில் நமக்கு அது வெளியில் வரும்போது அதில் வந்து என்னென்னலாம் இருக்கும், தூசு இருக்கும், சாம்பல் இருக்கும். அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு விதமான எரிச்சலையும் மூச்சு விடுறதுக்கு சிரமத்தையும் வந்து ஏற்படுத்தும். அடுத்தது நம்மளுடைய சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய வானிலையில் வந்து என்னப்படுத்தும்னா அதாவது மாற்றங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்கு வந்து இடையூறு அப்படிங்கிறது விளைவிக்கும். அது எப்படி விளைவிச்சிச்சின்னு பார்த்திங்கன்னா ஐஸ்லாந்தில் நிகழக்கூடிய அந்த எரிமலை வெடிப்பை வந்து அதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம். ஓகேவா? The 9th students, the class is over now and also geography first lesson is over now. Recap this lesson. What are the knowledge you gathered in this lesson? First of all, the sphere of the earth or lithosphere, atmosphere, hydrosphere and biosphere. Next, the earth interior is divided into 3 layers. What are they? Yes, very good. Crust, mantle and core. Next of all, based on the composition of the crust is silica and aluminium. Next, the mantle compositions of silica and magnesium and core compositions is nickel and iron. Okay, respectively. The formation and deformation of landforms and the earth of surface are due to continuous internal and external processes. The lithosphere is composed of major and minor tectonic plates. The earthquake is the shaking or trembling of the earth crust. Earthquake and volcanoes are useful to understand the earth interiors. Okay. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் வந்து இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சதுமா. அதே நேரத்தில் இந்த ஃபஸ்ட் லெசன் பாடம் 1 நிறைவு பெற்றது. இல்லை நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புவியோட கோளங்கள் வந்து 4 வகை: நிலக்கோளம், வாயுக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் உயிர்கோளம் அப்படின்னு பார்த்தோம். புவியுடைய உள்பகுதியை மேலோடு, கவசம், கருவம் அப்படின்னு 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். புவியுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்களை பொறுத்து நாம் என்ன சொன்னோம், மேலோட வந்து செயல் அப்படின்னும், கவசத்தை வந்து சீமா அப்படின்னும், அடுத்து கருவத்தை வந்து நைஃப் அப்படின்னு சொல்லி சொன்னோம். புவியுடைய தொடர்ச்சியை மற்றும் புறச்செயல்களான உருவாக்கம் அப்படிங்கிறது மறு உருவாக்கம் அப்படிங்கிறது ஏற்படுதுன்னு பார்த்தோம். நிலக்கோளம் வந்து முதன்மை மற்றும் சிறிய தட்டுக்களால் ஆனது, புவி தட்டுக்களால் ஆனது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். புவி அதிர்ச்சி வந்து புவியோடைய மேலோட்டில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள், அதை தான் வந்து நம்ம நிலநடுக்கம் அப்படின்னு சொன்னோம்னு பார்த்தோம். எரிமலைகள் மற்றும் புவி அதிர்வுகளுடைய புவியின் உட்புறத்தை பற்றியும் நாம் இந்த லெசனில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இதோடு இந்த கிளாஸ் இஸ் ஓவர். Students, read the lesson thoroughly. The next class we go to the exercise questions in this lesson. Okay. Thank you students. Thank you one and all. Lesson prepared by Rajamani, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrampalayam. Thank you students. Thank you one and all.